இன்னைக்கு நம்ம வாழைக்கட்டைக்கு ஊடு பயிரா ஏதாவது போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாரும் கிளம்பி போயிட்டோங்க. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி நம்ம பதிச்சிருந்த செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விதையெல்லாம் பதிச்சு விட்டு முளைக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. நம்ம வயலில் 4-5 நாளாகவே பட்டம் போட்டுட்டு இருந்தோங்க. இன்னைக்கு தாங்க கடைசியாக முடியுது. கொஞ்சோன்னு வேலை முடிச்சுட்டு டைம் இருந்தனால பறிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே விதையை கொடுத்து விட்டாச்சுங்க. அவங்க ஒரு சைடில் விதை பறிச்சிட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா ஒரு சைடில் விதை பறிச்சிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் விதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை பறிச்சு விட்டுருந்தாங்க. நம்ம கையில் முள்ளங்கி விதையை கொடுத்துட்டு இதை பதிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, இப்போ பாருங்க மின்னல் வேகத்தில் பதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பதிச்சிக்கிட்டு இருந்தேங்க. வெயில் என்ன தாண்டி நீ வேலை பார்த்துருவியா அப்படின்ட்டு என்ன கேட்க, நான் எப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருன்னு நான் வேலை பார்க்க, இப்படியே விதையெல்லாம் பதிச்சு விட்டாச்சுங்க. நம்ம காலில் ஒரே சகதியாக இருந்துச்சு. சரி, நான் அதெல்லாம் தொடச்சி கழுவி விட்டுட்டு இனி சாப்பிட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தோங்க. பசியில் வேக வேகமாக போய் சாம்பார் சரியை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே சூடாக சுட்டுருச்சுங்க. எங்கம்மா எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வெண்பொங்கல் செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஐ நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் கிளம்பி